பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆவணி மாத வரலட்சுமி விரதம் வந்துவிட்டது. நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஆவணியில் உங்களுக்கு வரலட்சுமி விரதம் வந்துவிட்டது. இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப விசேஷமானது. இந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் தாய்மார்கள், பெண்கள், சுமங்கலிகள், வரம் தேடுபவர்கள் எல்லோருமே இந்த பூஜையில் கலந்து கொள்வது விசேஷம். முற்காலத்தில் சாருமதிங்கிற ஒரு பெண் மகாலட்சுமியுடைய பக்தியாக இருந்தால் அவருக்குத்தான் கனவிலே மகாலட்சுமி தேவியார் அஷ்டலட்சுமி விரதம் எப்படி இருப்பது என்பதை சொல்லி கொடுத்து அதுபடி இருக்க கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பயனாக அந்த சாருமதி இருந்ததினால் அவளுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் எல்லா வகையிலையும் செல்வ வளமும் மன வளமும் ஆரோக்கியமும் தேக பலமும் கூடியது. அதனாலதான் ஆவணியில் இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு சொல்றது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு நீங்க உதயாதி காலம் காலையில 6லிருந்து 8 மணிக்குள்ள இருக்கலாம், இல்ல 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள இருக்கலாம், இல்ல மதியம் பகல் 12 to 2 மணி, இல்லைன்னா மாலை 6 to 8 இரவு காலம் 3 வேளையிலேயே நம்ம இந்த விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும் பெண்கள் ரொம்ப ஆஷாடத்தோடு காலையிலேயே குளித்து பூ முடிச்சு வாசல்லாம் தெளிச்சு வாசல்ல மாக்கோலம் போட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை அறையிலையும் மாக்கோலம் போட்டுருணும். அதே மாதிரி பூஜை அறையில ஒரு மனைப்பலகை தயார் செய்து மனைப்பலகையில சிறிய கோலம் போட்டு அதுல ஒரு கலசம் தயார் செய்து வைக்க வேண்டும். செப்பு அல்லது வெள்ளி அல்லது தாமரை கலசம் தயார் பண்ணுவது உசிதம். அதுல நீங்க தண்ணீரை நிரப்பி அதுல மஞ்சள் வாசனாதி தைலங்கள் போட்டாலும் போடலாம், 2-3 லட்சுமி காயின்கள் போட்டாலும் போடலாம். இல்ல அரிசி பச்சரிசி நிரப்பி அதுல காயின் போட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நல்ல தேங்காய், கலசத்துக்குரிய தேங்காயை மஞ்சள் பூசி தடவி வைக்கணும். சுத்தியில மாவிலை வைத்து அதுல எலுமிச்சம்பளமும் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு முகப்புல அந்த மகாலட்சுமி முகப்பு படம் மாதிரி செப்புல ஏதாவது இருந்ததுன்னா இல்ல கட் அவுட் மாறுதுன்னா அந்த கலசத்துக்கு மேல அந்த வரலட்சுமி மகாலட்சுமியுடைய படத்தை வைத்து மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். முதல்ல கணபதி பூஜை செய்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாரை ஆவாகனம் செய்து அப்புறம் பெரும் மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி காயத்ரி, லட்சுமி சகஸ்ரநாமம் போன்ற பாராயணங்களை படிக்கலாம். இதுல அஷ்டலட்சுமி படம் வைத்திருப்பவர்கள் அஷ்டலட்சுமி படத்தையும் தாராளமாக அந்த கும்பத்தினுடைய சைட்ல வைக்கலாம். தலவாழை போட்டு அந்த தலவாழை இலையில நம்ம பாரம்பரியமாக படைக்கும் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல், சுண்டல், இது பழம், கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை இதெல்லாம் படைச்சு அதுல கச்சாயம் இல்ல பால் பாயசம் இந்த மாதிரிலாம் வைத்து நன்கு பூஜை செய்து நல்ல வாசனை உள்ள மலர்களால் மகாலட்சுமியை பூஜை செய்ய வேண்டும். நல்ல மல்லிகைப்பூ இல்ல செண்பகப்பூ இல்ல செவந்தி பூ இல்ல பன்னீர் ரோஜா இந்த மாதிரி வாசனை உள்ள பல மலர்களால் நம்ம பூஜை செய்யும் போது அந்த மகாலட்சுமி மனம் இறங்கி நம்முடைய பூஜைக்கு நம்முடைய பக்திக்கும் கட்டுப்பட்டு நமக்கு எல்லா வளமும் நலமும் தருவார். அந்த கலசத்தை ஒட்டியே 21 இப்ப தங்க நாணயம் எல்லாம் பயங்கரமான விலையாயிருச்சு. அதனால இந்த பழைய இந்த செப்பு காசுகள் 10 பைசா, 5 ரூபா காயின், 10 ரூபா, 20 ரூபா காயின் இருக்கும். இல்லைன்னா 1 ரூபா இல்ல 5 ரூபாவுடைய தங்க இது வெள்ளி காசுகள், அந்த காசுகளை ராஜா பகுதி மேலே இருக்கும்படி நம்ம வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த வெள்ளி காசுகள் மேல நம்ம பூ வைத்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி ஒவ்வொரு காசுக்கும் மஞ்சள் குங்குமம் அந்த பூஜையின் போது போட்டு விட்டு வர வேண்டும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எல்லாரும் நோன்பு சரடுகள் வீட்டில் எவ்வளவு பேர் சுமங்கலி பெண்கள் இருக்கிறீங்களோ அதற்கேற்ப நோன்பு சரடுகள்
இல்லை வரக்கூடிய விருந்தாளிகள் அவர்களுக்கும் சேர்த்து நோன்பு சடைகள் எக்ஸ்ட்ராவா வச்சு பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடிந்தவுடன் மூத்த சுமங்கலிகள் வந்து இந்த நோன்பு சிறனை மற்ற பெண்கள் கையை அல்லது கழுத்திலே கட்டுவார்கள். கையிலே கட்டிக்கொள்ள விருப்பப்படுவர்கள் கையிலே கட்டிக்கொள்ளலாம். கழுத்திலே கட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் கழுத்திலே கட்டிக்கொள்ளலாம். இதனால வந்து பெண்களுடைய தாலி பாக்கியம் நீடிக்கும். நோயற்ற வாழ்வும் நிறைவற்ற செல்வமும் கிளகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும். அதே போல வரன் அமையாத திருமண பாக்கியம் கைகூடாத பெண்களுக்கு விரைவிலே வரன் அமையும், திருமணம் கைகூடி வரும். ஆக இந்த மாதிரி பலவிதமான பலன்கள் வந்து மகாலட்சுமி பூஜை, இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுவதனால கிடைக்குது. இந்த வரலட்சுமி நோன்பு நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே விரதம் இருக்கலாம். நீங்க வந்து ரொம்ப முடியாதவங்க இல்லை டயபெட்டிக் அந்த மாதிரி வேற அல்சர் நோய் போன்ற இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு கொண்டு விரதத்தை கட்டுப்படுத்தலாம். வேறு பலகாரங்கள் எதுவும் சாப்பிடாமல் மாலையிலே கூடிய வரைக்கும் இந்த மாலையில இந்த வரலட்சுமி விரத பூஜையை பூர்த்தி செய்வது நல்லது. இல்லது பகல் இல்லை காலையில் யாரும் எப்படி வேணாலும் அவரவர்கள் சௌரியத்துக்கேற்ப பூர்த்தி செய்து கொள்ளலாம். பூஜை முடிந்தவுடன் எல்லோரும் மூத்த சுமங்கலிகளால் இந்த நோன்பு சரடு கட்டிக்கொண்டு இந்த நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு வரலட்சுமியை நன்கு வேண்டி எல்லா வளமும் நலமும் அவளுடைய வாழ்க்கையிலே பெற்று எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெருகி மலரை வாக்கியமும் கெட்டு திருமண வரமும் கூடி அனைத்து மகிழ்ச்சியும் பெற்றிட வரலட்சுமியிடம் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.